வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. நம்ம ஏகப்பட்ட பேரை சந்திக்கிறோம், ஏகப்பட்ட பேரோட பேசுகிறோம். இதில் ஒரு முக்கியமான கருத்து கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். முடிந்த அளவுக்கு நம்மளோட பேச்சு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரியும், ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையிலையும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தரும் வகையிலையும் அமையணும். ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு என்ன தேவைன்னா, ஆறுதலாக ஒரு வார்த்தை கிடைக்காதா? ஏன்னா ஏதோ ஒரு வழியில் இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருப்பாங்க. நான் கோயிலுக்கு போகிற காலத்தில் நிறைய பேர் திடீர்னு ஏதோ ஒன்று பேசுவாங்க. அந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? கவலைப்படாதீங்க, சாமி இருக்கிறாரு, கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு வரும். அந்த இடத்துல நான் தீர்வுன்ற வகையில் எதுவுமே சொல்லலை. என்ன சொல்லியிருக்கேன்? கண்டிப்பாக ஒரு தீர்வு வரும், சாமி இருக்கிறாரு. இவ்வளோதான் ஏகப்பட்ட பேருக்கு தேவைப்படுது. அந்த ஆறுதல். யாருமே நம்ம மேலே அக்கறை காட்டலையா? யாருக்குமே நம்ம மேலே அன்பு இல்லையா? இந்த நிலை எல்லாருக்குமே வரும். அந்த மனசாகப்பட்டது அப்படிப்பட்டது தான். அதுக்கு யாரோடையாவது இருக்கணும். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு நோய்வாய்ப்பட்டவங்கள பார்த்துட்டு, உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சீக்கிரமாக குணமாயிடுவாரும்மா, சாமி இருக்கிறாருமா, நான் பிரார்த்தனை பண்ணுறேம்மா, நல்லா ஆயிடுவேன் சொல்லி பாருங்களேன். அந்த முகத்தில் வர ஒரு மகிழ்ச்சி, அதுக்கு ஈடு இணையே இல்லை தெரியுங்களா? ரொம்ப நமக்கே உள்ளுக்குள்ளார ஏதோ பண்ணும். அதனால் சில நேரத்தில் வீட்டில் குழந்தைங்க, வீட்டுக்காரங்க, மனைவி, உற்றார் உறவினர், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்காது. வாழ்க்கை எப்போவுமே அப்படி தான். அந்த நேரத்தில் கோபம் வரும், வெறி வரும், வெறுப்பு வரும். லேசாக அதை கட்டுப்படுத்திக்கோங்க. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, ஒரு 2 முடக்கு தண்ணி வாய்க்குள்ளார ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை வாய்க்குள்ளார வச்சுட்டு, அதுக்கு பிறகு அந்த தண்ணி முழுங்கக்கூடாது, துப்பிடணும். அந்த ஒரு நிமிஷம் அந்த தண்ணி உள்ளுக்கு இருக்கிறதுக்குள்ளார நம்மளோட கோபம் தணிஞ்சிரும். கோபம் இருக்கும்போது பேசக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கோபத்தில் நம்மளோட புத்தி வேலை செய்யாது. என்ன பேசுகிறோன்னே தெரியாத அளவுக்கு மானவாரியாக பேசிடுவோம். அந்த சொல் அந்த இன்னொரு ஜீவனை ரொம்ப தாக்கிரும். அதுக்கு பிறகு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க. நம்ம எவ்வளோதான் மன்னிப்பு கேட்டாலும் ஏற்பட்ட காயத்தை நம்மளால சரி பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டாமல் இருக்கிறது நல்லது தானே. பழகுவோம். எடுத்தோன்னு வருமானு தெரியலை. ஏன்னா எனக்கு ரொம்ப காலம் எடுத்துச்சு. இப்போல்லாம் கோபம் வருதா, அமைதியாக போயிடுறது. பேசுகிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை, வம்பு தான் பெருசாக ஆகும். அமைதியாக இருப்போம், அமைதியாக இருப்போம். அது பேச வேண்டிய விஷயமா இருந்தால் பிறகு அமைதியாக உட்காந்து அதை பற்றி பேசலாம். இல்லைன்னா சில நேரத்தில் அது விட்டுட்டா அது தானாகவே தீர்ந்துடும். இதை நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு இதன் பிறகு எப்போ பேசினாலும் ஒரு ஆதரவு தரும் வகையில் இனிமையாக. தமிழ் அவ்வளோ ஒரு அழகான ஒரு மொழி. அதுக்கு தனியாக ஒரு ஆற்றல் இருக்குது. அதை மென்மையாக பயன்படுத்தி பிறருக்கு ஒரு மகிழ்ச்சியை ஊட்டும் வகையில் நம்ம பேச்சு அமையட்டும். சரிங்களா? ஏன்னா எப்போதும் நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.